முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog பார்க்க போகிறோம். ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னுடைய பாப்பாவும் என் பையனும் கிருஷ்ணன் ராதை வேஷம் போட்டிருந்தாங்க. ஸோ அதை எப்படி ரெடி பண்ணேங்கிறத தான் இந்த vlogல பார்க்கலாம். ஸோ கிருஷ்ண ஜெயந்திங்கிறதே நான் மறந்துட்டேன். சரி, திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. சரி, கிருஷ்ண ஜெயந்திக்கு தேவையான திங்ஸ் இருக்கான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அப்போ சரி போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்கிட்டு வரலான்னு கடைக்குள்ள நுழைஞ்சா என் பையன் சந்திரமுகியா மாதிரி அம்மா இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும்னு அழ ஆரம்பிச்சுட்டான். அவனை கண்ணில் மண்ணை தூவி அந்த பொருளெல்லாம் வாங்குறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. எப்படியோ வாங்கிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்தோடனே கிருஷ்ணனை ரெடி பண்ணலான்னு தான் பிளானு. பட் ஆனால் கிருஷ்ணனை ரெடி பண்ணிட்டா ஒரு இடத்துக்கு போகணும் ரெடி பண்ணிட்டு. பட் ஆனால் அதுக்குள்ளே அந்த கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணனாகவே இருக்காமல் அப்படியே மாறிடுவார். ஸோ அதனால ஃபஸ்ட்டு ராதையை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் கிருஷ்ணனை ரெடி பண்ணலான்னு வீட்டுக்கு வந்தோடனே பாப்பாவை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். முடியெல்லாம் வைக்க போகிறோம் அப்படின்னு, மேக்கப் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பயங்கர ஹாப்பி. நான் வந்து முடியே இல்லாத வரைக்கும் முடி வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கஷ்டமான டாஸ்க் தான். சக்ஸஸ் பண்ணுறேன். கஷ்டமான டாஸ்க்கை சக்ஸஸ் பண்ண ஒரே மேக்கப்பே பண்ணாமல் அழகாக இருக்கீங்க. நீங்கள் அழகுதாங்க, நீங்கள் நேச்சுரல் பியூட்டிங்க. கிளப்பி நீட்டிருக்கீங்களா? ஏன் ஒத்து தர? அது 2 வாங்கலை, 1 தான் வாங்கியிருந்தேன். ராதை வந்து ஒரு 2 தடவை கொடுவாங்க. ஒத்து தர நம்ம ராதை ஒத்த சிறையில் சுற்றுறாங்க. ஒரு ஒன்று பண்ணலாம். எல்லா மேக்கப்பும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக நீ உன் மேக்கப் எப்படி இருக்குன்னு பாரு. இடையில பார்க்க வேணாம். ஒரு வழியாக பாப்பாவுக்கு முடியே இல்லாத அந்த முடியில் ரொம்ப கஷ்டப்பட்டு முடியை செட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த முடிக்கு வந்து நிறையா வந்து அலங்காரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அம்மா கிட்ட ஒரு பூ கொண்ட மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதை எடுத்து அட்டாச் பண்ணி விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த முடியே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து ராதை வேஷத்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்ட வேலையை சூப்பராக வந்து நம்ம வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். உண்மையாகவே அவ்வளோ அழகாக இருந்தா பாப்பா அந்த மேக்கப் பண்ணதுக்கப்புறம். நான் நினச்சேன் எனக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு வந்து க்யூட்டாக அழகாக ராதையை ரெடி பண்ணிட்டோம். ஸோ மெயினான டாஸ்கே வந்து நமக்கு வந்து கிருஷ்ணனை ரெடி பண்ணுறது தான். ஏன்னா ராதைக்கு வந்து மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அழகாக உட்காந்து மேக்கப்பை போட்டுக்குவாங்க. ஆனால் கிருஷ்ணன் அப்படி இல்லை. எப்படி கிருஷ்ணன் வாளோ அதே மாதிரியே கிருஷ்ணன் வாளு தான். ஸோ கிருஷ்ணன் பின்னாடி நம்ம சுற்றி 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 மேக்கப் பண்ணணும். ஸோ அடுத்து கிருஷ்ணனை எப்படி ரெடி பண்ணணுங்கிறத பார்ப்போம். ரெடி பண்ணுறது டஃப்பான டாஸ்க்குங்கிறது எனக்கு அப்போவே தெரியும். பட் ஆனால் இது அதை விட ரொம்ப டஃப்பாகவே இருந்துச்சு. எல்லாத்தையும் கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டே இருந்தான். நான் கூட சரி அவன் வந்து போட்டுப்பான்னு நினச்சி தான் நான் நினச்சேன். பட் ஆனால் வந்து எதையுமே அவன் போட்டுக்கல. எல்லாத்தையும் தூக்கி எறிய ஆரம்பிச்சிட்டான் ஒரு ஸ்டேஜில். ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ளீஸ்டா கொஞ்ச நேரம்டா ஃபோட்டோ எடுத்தோன்னே நம்ம வந்து கழட்டிக்கலாண்டான்னு சொல்லி அவ்வளோ கெஞ்சி போட்டாலும் அவன் எதையுமே மதிக்கலை. எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டே இருந்தான். அப்புறம் தான் எங்கள் மண்டையில் ஒரு ஞான உதயம் பிறந்துச்சு. செல்லை டக்குன்னு கையில் கொடுத்து, தம்பி இதில் பாரு நிறையா வந்து அனிமல்ஸ் இருக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அப்படியே ஆஃப் ஆயிட்டான். அப்படியே அந்த அனிமல்ஸ்குள்ள போய் அப்படியே மூழ்கிட்டான். நாங்க அந்த கேப்ல வந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லா மேக்கப்பையும் சட்டுப்புட்டுன்னு பண்ணோம். இங்கே அம்மா பின்னாடி டைனோசரஸ் காப்பாத்தணும் அம்மாவை. இங்க பாரு அம்மா பின்னாடி கடிக்குது பாரு தலைய. கடிச்சிருச்சு.
மேக்கப் பண்றது ஒரு கஷ்டமான டாஸ்க்னா போட்டோ எடுக்கிறது அதை விட பயங்கர கஷ்டமா இருந்துச்சு. அவனுக்கு போனை கொடுத்தோன்னா போனை தவிர வேற எங்கேயுமே பார்க்க மாட்டேன்ட்டான். போனை கையில இருந்து வாங்கினா அப்படியே கண்ணீர் அப்படியே தரையா கொட்டுது. ஐயோ கண்ணீர் வந்தா அந்த மேக்கப் எல்லாமே கலைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக போனை கையிலே பர்மனண்டா வச்சிருந்தோம். ஏன்னா வந்து போன் அவன் கையில இருந்து வாங்கிட்டா எல்லா மேக்கப்பையும் கழட்டி தூக்கி எறிஞ்சிடறான், இல்லைன்னா அழுதறான். ஸோ அதனால போன் இருக்கட்டும்னு கொடுத்தாச்சு. இந்த மாதிரி டைனோசரஸ் இருக்கு, அங்க சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லி தான் வந்து அவனை நம்மளை பார்க்க வச்சோம். இந்த மாதிரி இது கடிக்குது அப்படின்னா பார்ப்பான். ஸோ அந்த பார்க்கும் போது டக்குன்னு ஒரு போட்டோவை கிளிக் பண்ணிடுறது. ஒரு வழியா மேக்கப்பை போட்டு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம்ல, அந்த கடை பேர் வந்து ஆதிகாலம். ஸோ அங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. மேக்கப் பண்ணியிருக்கிற எல்லா கிருஷ்ணன்ஸ் எல்லா ராதேஸும் அங்க வந்து போட்டோஸ் எடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க. அங்கதான் இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறதுக்காக ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ என் பாப்பாக்கு மருதாணி இல்லைன்னு ஒரு குறை பெருசா இருந்துச்சு. ஸோ அந்த குறையும் வந்து நம்ம வந்து சரி பண்ணிட்டோம். 2 பேரையும் நம்ம கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துட்டோம். ஆனா அந்த போட்டோ எடுக்க என்னென்ன பண்ண வேண்டியது இருந்ததுன்னு பாருங்க. அம்மா மண்டைய கடிச்சிருச்சு பாரு. அழகா இருக்கு விபி கை, அழகா இருக்கா விபி குட்டி. தாம் தோம் தோம். அம்மா பாரு, மேக்கப் ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு அம்மா டு அபியா. ஆமா, இத போட்டு விட்டது இவங்க போட்டு விட்டாங்க. உன்னெல்லாம் அவங்கள பண்ணுங்கடான்னு சொல்லி விட்டுருக்கணும். பாவமேன்னு போட்டு விட்டேன்ல. சிரிச்சுக்கிட்டே பாரு டைனோசரஸை. ஸோ ஃபைனலாக நாங்கள் 2 பேரையும் கிளம்பி ஒரு வழியாக அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். அங்கே பார்த்தா எக்கச்சக்க கூட்டம் இருந்துச்சு. அவ்வளோ குட்டி குட்டி ராதே கிருஷ்ணன்ஸ் எல்லாம் அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்தாங்க. ஸோ எல்லாரையும் வந்து அங்கே ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஃபோட்டோஸ் எடுத்தால் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ நம்மளே நம்ம வீட்டில் ஃபோட்டோஸ் எடுத்துருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கடைக்கு கூட்டிட்டு போய் ஃபோட்டோஸ் எடுத்துருக்கலாம். ஏன்னா அங்கே கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஏன்னா எக்கச்சக்க கூட்டம் இருக்கு. ஸோ அந்த கூட்டத்தில் வந்து நம்மளை விட குழந்தைங்க கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவாங்க. ஸோ நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குள்ள இன்னொன்று ஃபோட்டோஸும் நமக்கு கிடைக்காது. ஸோ இது தேவையில்லாத வேலை தான், இருந்தாலும் ஓகே ஒரு ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணோம். நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பை கண்டிப்பாக நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து வேஷம் போட்டு வீட்லேயே வந்து அழகா வந்து செலிப்ரேட் பண்ண வேண்டியதான். ஸோ நாங்கள் இதை முடிச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு மணி வந்து 10:30 ஆயிடுச்சு. ஓகே மக்களே, கிருஷ்ண ஜெயந்தி சூப்பரா முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த விளாகும் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இன்னொரு விளாக்ல நம்ம மீட் பண்ணலாம். ஸோ பாய், டாடா. ஒரே ஒரு குத்து குத்திர மோதிர கையில குத்தவா அண்ணா, ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போ, ஒரு குத்து குத்து.